வந்து அவங்களோட நோக்கமே வந்து டிஎம்கே அழிச்சிட்டு முதலமைச்சரா ஆகணும் அப்படின்னா, இப்போ வந்து டிவிகே அப்படின்னு சொல்றீங்க. இல்லை என்டிகே விட அதிகமான வாக்குகள் பெறணும். டிவிகே விஜயுடைய நோக்கம் என்னன்னா, என்டிகே நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான வாக்கு வாங்கணும். இல்லைன்னு நம்ம கேவலப்பட்டு போயிடுவோம். 2ஆம் இடத்துக்கான போட்டி தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் முதல்வர் எப்படி ஆக முடியும்? முதல்வர் விஜயால எப்படி ஆக முடியும்? அவர் தான் சொல்றாரு இல்லையா, ஒரு ஆட்சி மாற்றம் இந்த தடவை 2026ல வந்து நம்ம கொண்டு மாற்றம் வரணும்னு நீ என்ன நினைக்க? நானும் கூட தான் நினைக்கிறேன். ஆனால் நான் முதல்வர்னு சொல்லிட்டு தெருவில் போய் கூச்சல் போட முடியும்? மக்களுடைய ஆதரவும் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரைத்துறையினாவே ரசிகர் கூட்டம் வரதாம செய்யும். ஆனால் விஜய் வந்து அவருடைய கனவு வந்து அது பகல் கனவாக தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. திமுகவை விமர்சனம் பண்ணாவே இவங்களால கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல தெரியாது. அவங்க சொல்ற ஒரே சாக்கு என்னன்னா பாஜகவின் பி டீம். இந்த வாட்டி 6 தொகுதி நின்னார்னா அவர் வந்து நான் வந்து ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதா, எனக்கு தகுதி இல்லையான்னு திரும்ப அவனும் கேட்குறாரு. 6 சீட்டு வாங்கிட்டு நீ எப்படி முதல்வர் ஆக முடியும்? இப்போ விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண இருந்தார். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்போவுமே வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் டிஎம்கே டிவிகே தான், 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சியான ஏடிஎம்கே இருக்கு, என்டிகே இருக்கு, இதெல்லாம் கணக்குலயே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னை பொறுத்தவரை என்ன போட்டி தெரியுமா? தமிழ்நாட்டில் 2 போட்டி தான். ஒன்று திமுக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஒரு போட்டி, என்டிகே டிவிகே போட்டி. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் அவர் என்டிகே கூட நான் போட்டி போடுறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்டிகே டிவிகேன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்டிகே வந்து அவங்களோட நோக்கமே வந்து டிஎம்கே அழிச்சிட்டு முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா, இப்போ வந்து டிவிகே அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை என்டிகே விட அதிகமான வாக்குகள் பெறணும். டிவிகே விஜயுடைய நோக்கம் என்னென்னா, என்டிகே நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான வாக்கு வாங்கணும். இல்லைன்னு நம்ம கேவலப்பட்டு போயிடுவோம் மக்கள் மத்தியில். புரிதுங்களா உங்களுக்கு? நம்ம மக்கள் மத்தியில் கேவலப்பட்டு போயிடுவோம் அப்படின்ற விஷயத்தில் தான் தெளிவாக இருக்காங்க அவங்க. யார்? டிவிகே விஜய் குரூப்பு. அதை தவிர பெரிய வாக்குகள்லாம் கிடைக்காது. அண்ணன் கூட நினைக்கலாம், ஒரு கால் திமுக இல்லைன்னா நம்ம டிவிகே கிட்ட போயிடலாமான்றதுக்காக டிவிக உயர்த்தி கூட பேசுவார் அண்ணன். ஏன் சொன்னால் திமுக வர நிலையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் நான் வந்து டிவிகாவை பிரம்மாண்டமாலாம் நான் பார்க்குறேன். ஏதோ வாக்குகள் விழும். அது வந்து நாம் தமிழர் கட்சியோட குறைஞ்ச வாக்குகள் தான் விழும். நாம் தமிழர் கட்சியோட அதிகமான வாக்குகள் விழாது. அப்போ நாம் தமிழர் கட்சியா டிவிகேவா தான் இங்கே தமிழ்நாட்டில் போட்டி. அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா தான் இங்கே போட்டி. அப்படிதான் பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கான போட்டி தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் முதல்வர் எப்படி ஆக முடியும்? முதல்வர் விஜயால எப்படி ஆக முடியும்? அவர் தான் சொல்றாரு இல்லையா, ஒரு ஆட்சி மாற்றம் இந்த தடவை 2026ல வந்து நம்ம மாற்றம் வரணும்னு நீ என்ன நினைக்க? நானும் கூட தான் நினைக்கிறேன். ஆனால் நான் முதல்வர்னு சொல்லிட்டு தெருவில் போய் கூச்சல் போட முடியும்? மக்களுடைய ஆதரவும் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரைத்துறையினாவே ரசிகர் கூட்டம் வரதாம செய்யும். ஒரு நேரத்தில் வந்து நம்ம இவன் இருந்தார்ல, நம்ம யார் ராமராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். பெண்கள் அந்த ஆள் போனோன்னா லட்சக்கணக்கான பெண்கள் வந்து நிற்பாங்க. கிராமங்கள் ஷூட்டிங்க்கு போனாங்க பார்க்கறதுக்கு அவரை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ். அவரும் எப்படி இருந்தாருன்னு சொன்னால், ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அந்த கட்சி வந்து நம்ம தலைமை தாங்கணும், அது நம்ம வந்து முதல்வர் ஆகணுன்ற ஒரு கனவுலேயே அவர் வந்து உள்ளே பேசிக்கிட்டு கேபினட் மீட்டிங்கே போட்டாங்களாம். அவங்க போட்டு இந்த தகவல் ஜெயலலிதாவுக்கு போட்டுனா கூப்பிட்டு வச்சு நக்குன்னு மண்டலை கொட்டி ஒழுங்கு மரியாதை இரு, கட்சி கீச்சு ஆரம்பிச்சு தொலைச்சி விடா அப்படின்னு மிரட்டி கடைசியாக வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சீட்டை கொடுத்து ஒரு தொகுதி போய் நில்லுடா அப்படின்ட்டு அமுச்சு விட்டாங்களாம். இதுதான் நிலை. என் பாக்கியராஜுக்கு பெண்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு இருந்தது தமிழகத்தில் ஒரு காலத்தில். நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க, அவ்வளோ வரவேற்பு இருந்தது பெண்கள் மத்தியில். அவர் கூட தான் கட்சி ஆரம்பித்தார், காணாமல் போயிட்டாங்க. ஆனால் விஜய் நீ ஆரம்பிச்சிருக்க, நீ காணாமல் போகணுன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட வாக்குகள் வாங்குவேன். அதுன்னு கோட்டையில் சீட்டு கிடைக்கின்ற கனவு மட்டும் இருக்காது. கோட்டையில் போய் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதே கஷ்டம்தான், அவ்வளோ சாதாரணமானது அல்ல. தமிழ் மண் தேர்தலில் இறங்கினோன்னு நம்ம டைலாக் வீசினோன்னு நமக்கு எல்லாம் வாக்கு போட்டுருவாங்க, நம்ம போய் உட்காந்து முடியாது கண்ணா, முடியாது. இதை பற்றி உங்களோட கருத்தையா? சரியான வார்த்தை, சரியாக தான் சொல்கிறாரு. அதில் நான் ஒன்றும் டிபேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் விஜய் வந்து அவருடைய கனவு வந்து அது பகல் கனவாக தான் இருக்குமே தவிர
வேறு ஒன்றும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு இருக்க அந்த ரசிகர் கூட்டம் தொண்டர்களாக மாறுனாக்க, சப்போஸ் நம்ம திரு சீமான் அவர்களை காட்டிலும் அதிகமான வாக்குகள் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம், ஐயப்பாடு இருக்குது. அந்த ஐயப்பாடு நீங்கணும் அப்படின்னா பார்ப்போம். இவர் இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் முடிக்கட்டும். முடித்த பின்னாடி மக்கள் மத்தியில் என்ன மக்கள் மத்தியில் டாக்கே இல்லையே. அந்த கூட்டம் போது வருதே தவிர பொதுமக்கள் யாரும் அதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. இல்லை, ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த பேட்டிலாம் கொடுக்கும்போது இந்த தடவை வந்து கண்டிப்பாக விஜய் வர வச்சிரும், விஜய்க்காக தான் எங்களோட ஆதரவு எல்லாமே அப்படின்லாம் ஏமா சொல்லி அவங்க அங்கன வரக்கூடியவங்க பேசுகிறதெல்லாம் அது சரி வராது. அது மொத்தம் என்ன, ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் முதலமைச்சரை வர முடியுமாடா? அப்புறம் அதனால் 50 லட்சம் போட்டாக்க அவ்வளோதான், ஒரு 10%. இப்போ அவர் கூட்டத்துக்கு சொன்ன மாதிரி அண்ணன் மிஞ்சி மிஞ்சி ஒரு 50,000 பேர் தான் போவாங்க. இந்த கூட்டம் அப்படி தான் இல்லை, இருக்கு. ஒரு கூட்டம் ஒரு 10 லட்சம் பேர் கூட ஓட்டு போடட்டுமே. முதல்வர் ஆக முடியாது, சில எம்எல்ஏக்கள் ஆகலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 2ஆம் இடத்துக்காக தான் போட்டி அப்படின்னு சொல்லி, அப்போ மறுபடியும் திமுக தான் வரும்னு நீங்களும் சொல்றீங்களா? இல்லை, திமுக வரும், ஏன் அதிமுக கூட்டணி கூட வரும். அதிமுகவுல நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால திமுக மட்டும் உட்கட்சி பூசல் இல்லையா? என்ன உட்கட்சியில் பூசல் எங்களுக்குள்ள ஏன் இல்லை பூசல்? நேற்று கூட அழகிரி அண்ணன் சொல்லியிருக்காரா இல்லையா? கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறாங்க. ஏன்னா ஒரு சீட்டுகள் கூட அதிகமா கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க எல்லாமே வந்து சீட்டுகள் அதிகமா உட்கட்சி பிரச்சனை எல்லா கூட்டணியிலும் இருக்கு. அதிமுக கூட்டணியில் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால வெளிப்படுது. திமுக ஆளுங்கட்சி வெளிப்பட்டதுன்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சலுகை கிடைக்காம போடுன்னு எல்லாம் அமைக்கி வாசிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. திருமாவளவன் கூட அதுக்கு தேர்தல் நெருங்கட்டும், இது கூட அம்பலமாகும். திமுக கூட்டணி கூட அம்பலமாகும்னு சொல்ல முடியாது. அப்படியே அம்பலம் ஆகாமல் அப்படியே அவங்க கூட்டணி இருக்கணும்னு சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அடிமையாக தான் இருக்கணும். என்னன்னு சொன்னால், போன முறை காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுத்தான், அதுலேருந்து ஒரு சீட்டு அதிகம் கொடுக்க மாட்டோம், குறைஞ்சும் கொடுக்காது திமுக. போன முறை கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அதுலேருந்து ஒன்று அதிகம் இருக்காது, ஒன்று குறையும் இருக்காது. அதுமாதிரி இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அதிகம் இருக்காது, கம்மி இருக்காது. விடுதலை சிறுத்தைக்கு அதிகம் இருக்காது, கம்மி இருக்காது. அப்போ விடுதலை சிறுத்தைக்கு போன வாட்டி 6 தொகுதி கொடுத்தாங்க. இந்த வாட்டி 6 தொகுதி நின்னார்னா அவர் நான் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதா, எனக்கு தகுதி இல்லையான்னு திருமாவளவன் கேட்குறாரு. 6 சீட்டு வாங்கிட்டு நீ எப்படி முதல்வர் ஆக முடியாது? இப்போ இது பொதுமக்கள் மத்தியில் கேள்வி வருமா வராதா? இது போல விவாத நிகழ்ச்சிகளை அசிங்கப்படணுமா இல்லையா அவங்க? ஆனால் ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க வாய்ப்பே இல்லை திமுகவில். போன வாட்டி என்ன வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குன்றது அப்போ பார்ப்போம். நம்ம ஜோசியக்காரன் இல்லையே, முன்கூட்டியே நம்ம கணிச்சு சொல்கிறதுக்கு, புரியுதுங்களா? அதனால் இவர் சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜாலியாக இருக்கோம். ஜாலியாக தான் இருப்பீங்க. தேர்தல் நெருங்க தான் எல்லாம் என்னென்ன வெடிக்குதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ பாமக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வெளியாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, பாமக அதிமுக கூட தான் கூட்டணி போவாங்க. அவங்க ஏன்னு சொன்னால் பெரும்பாலான அவங்களுடைய அந்த மக்கள், அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மக்களுடைய எண்ணமும் அதுதான். ஏன்னா கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே பாஜகவா அதிமுக தனித்தனியே நிற்கும்போது பெரும்பான்மையான மக்கள் அதிமுக கூட்டணிக்கு தான் போகணும் தான் இருந்தாங்க. ஆனால் அதில் அன்புமணி மட்டும் பாஜக கூட்டணின்னு சொல்லி போனார். அதுவே பாமக தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை. அதிமுக கூட்டணி என்பது தான் பாமக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. திமுக கூட்டணிக்கு பாமக விரும்பலை. ஃபேக்டாக தான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அதனால் பெரும்பான்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய கருத்தாக பார்த்தீங்கன்னா, இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ அது 2ஆக இருக்குது. ஒன்று ராமதாஸ் தலைமையில் இருக்கிறதா, இல்லை அன்புமணி தலைமையில் இருக்கிறதா? அது பிரச்சனை இருக்குது. அது என்ன முடிவாகும்னு தெரியல. ஆனால் ஒரு சில தகவல் அன்புமணி பக்கம் தான் சாதகமாக வரும் அப்படின்ற மாதிரிலாம். அன்புமணி பக்கம் நீங்கள் கட்சி போயிடலாம், சின்னம் போயிடலாம், எல்லாம் போயிடலாம். ஆனால் அந்த வன்னிய மக்கள் டாக்டர் ராமதாஸை கைவிட மாட்டாங்க. என்னென்ன இல்லை, எங்கே போனாலுமே இவருக்கு கூட்டம் இருக்கே. யாருக்கு? அன்புமணிக்கு. இல்லை, டாக்டர் ராமதாஸ் சொல்கிறேன், கூட்டம் எல்லா இடத்துல இருக்கும். கூட்டம் யாருக்கு வரல? கூட்டம் இல்லை. ஆனால் டாக்டர் ஐயாவை அந்த சமூகம் விடாது கை. ஏன்னு சொன்னால் அவர் சாதாரணமாக அந்த நிலைக்கு வந்தது இல்லை.
அப்பா வந்து சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுடைய பின்னாடி வந்து பாஜக இருக்கு அப்படின்னு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அப்பாவு மட்டும் இல்லை, திமுககாரர் அண்ணன் கூட சொல்லுவார்ல, என்னையே சொல்லுவார் தானே, பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன்னா தொடர்ந்து திமுக ஏதாவது ஒரு கட்சி திமுகவை புதுசா வந்தாலும் விமர்சனம் பண்ணாவே இவங்களால கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல தெரியாது. அவங்க சொல்ற ஒரே சாக்கு என்னன்னா பாஜகன்னு பி டீம்னுவாங்க, இல்லை பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறான்னு. அப்படிதானே சொல்றீங்க. அப்படிங்கும்போது அப்பாவோ அப்படி பேசுறது பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே வந்து கமலஹாசன் கடந்த முறை என்ன சொன்னாங்க, பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க, பிஜேபி தான் இறக்கி இருக்குன்னாங்க, சொன்னாங்களா இல்லையா? தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க கூட்டு மடிவில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அன்னைக்கு பிஜேபி பி டீம் இருந்தாரு, ஏ டீம் ஆயிட்டாரு. அப்ப அப்படியே திமுக தான் கமல் அவர்களை இறக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ கமலை வந்து திமுக இறக்கியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஏன் சொன்னா திமுக வந்து கருத்தியலா எப்பவும் பதில் சொன்னதே இல்லை. இப்படி வந்து உணர்ச்சி எப்படி பாஜக வந்து மத விஷயங்களையும் கடவுள் நம்பிக்கையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விஷமத்தை பயன்படுத்தி அரசியலாக மாற்றுறாங்க, அதேமாரி திமுக வந்து உணர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆக்குவாங்க. கடந்த முறை கமலஹாசனுக்கு சிறுபான்மை வாக்குகள் போகக்கூடாதுன்றதுக்காக சொன்னீங்க, இந்த வாட்டி விஜய்க்கு சொல்கிறீங்க. விஜய் எனக்கு பிடிக்காது தான், அதுக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியும். கண்டிப்பா. திமுக எப்படி வந்து விஜய் அவர்கள் பின்னாடி வந்து பாஜக இருக்குன்னு உறுதியா சொல்றீங்க சார்? உங்களுக்கு சார் இல்லை, நாங்கள் என்னன்னா இல்லை பதில் இல்லை, அதாவது ஏதோ சொல்லிக்கிறோம் விடுங்கன்றது. இல்லை அப்படிதான். இல்லை, அவர் இன்கம் டேக்ஸில் வந்து கமிஷனராக இருந்தவர், ரெய்டு ஆஃபீஸரு. அவர் வந்து இப்போ அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. சரியா? அப்போ அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையாள். அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி இயக்குது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அது ஏன்னா நம்ம நினைக்கிறது எஸ்வி சேகர் எதில் இருந்தார்? எஸ்வி சேகர் குழந்தையில இருந்து ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சியில் கலந்து கொண்டு ஆமாம் ஆமாம் திமுக திமுக சப்போர்ட்டடாக இருக்காரு, சப்போர்ட்டரா சேர்ந்துட்டாரு. ஏதோ ஒன்றும் சொல்றது பாருங்க, எப்படி எப்படியெல்லாம் கதை கட்டுறாங்க பாருங்க. அவர் இப்போ தனிப்பட்ட மைத்ரேயன் ஒருத்தன் வந்து சேர்ந்தாரு. மைத்ரேயன் யாரு? சரி, மைத்திரி பக்கா ஆர்எஸ்எஸ் தான். இருங்க சார், பிராமணின்றதை விடுங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக இப்படிதான் அவருடைய மென்டல் மன அந்த ஆளுக்கு திமுக சேர்க்குறாங்க. அப்போ அதெல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆனாரு, அவர் வந்து சேர்ந்துட்டாரு, சேர்ந்ததுனால அவர் பிஜேபி பி டீம், இது அப்பட்டமான விஷயங்களை பேசக்கூடாது. ஆனால் விஜய் வந்தது வந்து திமுக கொஞ்சம் பின்னடைவு தான். சிறுபான்மை வாக்குகள், சிறுபான்மைனா முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கு போகாது. நான் ஒன்றும் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. கிறிஸ்துவ வாக்குகள், ஏன்னா கிறிஸ்துவ மிஷினரி வந்து விஜயை இயக்குது. கிறிஸ்துவ வாக்குகள் மாறிச்சுன்னா அது திமுக கொஞ்சம் பின்னடைவு. அதனால் இப்போவே அப்பாவை வச்சு, ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்துவர், புரிந்துங்களா உங்களுக்கு, அப்பாவை வச்சு இந்த விஷயத்தை சொல்ல வைக்கிறாங்க. திமுக கிட்ட அப்போ தான் ஒரு பழக்கம், யாராவது முஸ்லீம் கட்சிகள் விமர்சனம் பண்ணால் ஒரு முஸ்லீம் தலைவர் வச்சு தான் பதில் சொல்லுவாங்க. வன்னியர் வந்து யாருன்னா குறை சொல்லிட்டாங்கன்னா வன்னியர் தலைவர் வச்சு தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ அப்பாவை வச்சு ஏன் பதில் சொல்கிறீங்க நீங்கள்? அவர் இதுவாக இருக்கார், சபாநாயகராக. சபாநாயகருக்கு ஏன் இந்த வேலை? விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய வேலை உங்ககிட்ட வர்ற கட்சி தலைவர்களே இல்லையா? இருக்காங்க. ஏன்னா அப்பாவை வந்து ஒரு கிறிஸ்துவ நாடார் கிறிஸ்துவர், புரியுதுங்களா? அவரை வச்சே விஜய்க்கு பதில் சொல்லணும். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் இயக்குது. அப்போ விஜய் ஃபுல் ஃபைனான்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த கிறிஸ்துவ வாக்குகள் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு பின்னாடி, அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவு இல்லை, திமுக கூட்டணிக்கு 100% பின்னடைவு. இப்போ அந்த 100% பின்னடைவுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக வந்து இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுது அப்படின்னு பொதுவெளியில் பேசுகிறாங்க. திமுகவுடைய ஒரு கூட்டத்துல கரு பழனியப்பன் சொல்றாரு, விஜய் அவர்களை நான் எந்த மேடையில விமர்சிச்சது கிடையாது, திமுக கிட்ட ஒன்று சொல்றேன், அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, கண்டிப்பா அவர் வந்து திமுகக்கு வருவாரு ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன பண்ணு போகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம திரையில் வந்து கதாநாயகனாக பார்த்ததுனால அரசியலுக்கு காமெடியாக வராங்க. இப்போ கமலஹாசன் எடுத்துங்க, அன்றைக்கி சொல்கிறாரு, நாங்கள் சிறை நிரூபம் போராட்டம் பண்ணோம்னா சிறையில் இடமே பத்தாதுன்றார். யார் இருக்கா இவர் கூட? காமெடி பண்ண மாதிரி தான் இருக்குது, சீரியஸ் காமெடியாக இருக்கு இல்லையா இதெல்லாம். அப்போ இவரை நம்ம கதாநாயகனாக திரையில் பார்த்துட்டு நேரில் எப்படி காமெடியனாக இருக்கா பாரு. இப்போ விஜயும் அப்படி தான். அப்ப எதிர்காலத்துல விஜய் அவர்களும் திமுக கூட வந்து போயிடுவாருன்னு சொல்றீங்க? வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது.
இல்லையா? இவங்களால வந்து இப்போ ஒன்றும் இல்லை விஜய், நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன், அதாவது அரசியலில் இறங்கிட்டேன். நான் இத்தனை நாள் நடிகனாக இருந்தேன், இப்போ நான் அரசியல் இறங்கியிருக்கேன், மக்கள் பணி செய்ய போகிறேன். நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, தொடர்ந்து நான் உங்களுக்காக உங்கள் உரிமைக்காக போராட்டங்களை நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்கிறேன். நான் பாருங்க, வந்த உடனே முதல்வர் சீட்டுக்கு தான். முதல்வர் சீட்டு கிடைக்கல, மறுபடியும் வணக்கம் சாமின்னு போவாங்க. இவங்க ஏதோ பிச்சை போடுவாங்க ஊழல். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.